ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க 2 முக்கியமான அப்டேட்ஸை இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தான் வீடியோ இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரினா எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது குறிப்பிட்டு யூடியூப்பில் அந்த நவுன் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது யூடியூப் தரப்புலேயே ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ, சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாமே நடக்கும் பார்த்தீங்களா. அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் டிக்ரீஸ் ஆகுறது, இல்லைனா பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வியூஸ், வாட்ச் டைம்லாம் ஒரு சர்டன் பீரியடில் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது உங்களுக்கு யூடியூப் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு நவுன் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் கொடுத்துருந்தது. அதாவது டெஸ்க்டாப்பில் நீங்கள் ப்ரௌசரில் போய் பார்க்குற விஷயத்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா December 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமே எந்த இஷ்யூஸ் வந்தது அப்படின்னு சொன்னாலும் அது பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்பில் டேரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் லான்ச் ஆயிடுச்சு. இனிமே எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவங்க முன்னக்கூட்டியே அந்த மாதிரி எரர் வருது அப்படின்னு சொன்னால் முன்னக்கூட்டியே உங்ககிட்ட தெரிவிச்சிருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, சால்வ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இது ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் முன்னக்கூட்டியே, ஓகே இந்த இஷ்யூ இருக்கு, நம்ம பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு அப்டேட். ரெண்டாவது ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு அப்டேட். அதாவது லைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படிங்கிற ஒன்றை பார்க்குறதுக்கு முன்னெல்லாம் நம்ம நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் பிளேடு இல்லைனா அனதர் வெப்சைட்ஸ் எதுலையாட்டு போய் நான் லைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது அந்த ஒரு விஷயத்தை யூடியூப் இப்போ கொஞ்சம் சிம்பிள் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் எதுக்கு அங்கே போய் பார்த்துக்கிட்டு நம்ம YT கிரியேட்டர் ஸ்டுடியோலேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன ஸ்க்ரீன் வீடியோ மூலிமா காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், நான் இப்போ என்னுடைய ப்ரௌசரில் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டேன். இந்த மாதிரி studio.youtube.com அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர், அதாவது க்ரோம் ப்ரௌசர் இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரௌசரில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்ச் பண்ணி இந்த மாதிரி வருவீங்க. அதில் உங்களோட அக்கௌண்ட், சேனல் அக்கௌண்ட் சரிதானா அப்படிங்கிறத சைடில் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் லோகோவை பார்த்து, அதாவது சேனல் லோகோவை பார்த்து ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதில் இந்த 3 டாட்டை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அந்த 3 கோடு மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோடிங் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சி லைவ் கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்டேட் லைவ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொடுத்து சி லைவ் கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். சி லைவ் கவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டீக்ரீஸ் ஆகுதா, எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத லைவாக பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்டேட். கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த ஒரு அப்டேட் இதோட மட்டும் இல்லை, இதுக்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் என்னுடைய மொபைலில் லேண்ட்ஸ்கேப் முள்ள வச்சிருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்க. சேனல் க்ரோத்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கிராஃப்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. கரெக்டாக ஒவ்வொரு மந்த் கொடுத்து அது மாதிரி கிராஃப்ட் மாதிரி போகுது. ஸோ அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம், எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளியராக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யூடியூப்பில் இல்லாமல் இருந்த ஒரு அப்டேட். பட் ஃபைனலாக யூடியூப் இந்த அப்டேட்டாக லைவாக அப்டேட் ஆகிற மாதிரி இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டையும் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் சேர்த்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அப்டேட். இந்த ஒரு அப்டேட்டையும் கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் கூட நீங்கள் போய் டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்த ஒரு அப்டேட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இந்த 2 அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அவ்வளோதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பபாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம். அவ்வளோதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பபாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.